பாப்பா இந்த மாதிரி திட்டமாக கிணத்துல எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அப்பா நேற்று வந்து நம்ம ஊரில் 2 குட்டிஸ் வந்தாங்க. புதுசாக வந்தாங்க. 2 பம்மல் குட்டி. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக எங்கள் ஆண்குட்டி கெடா குட்டி தான் போடுவாங்க. எனக்கு அது மன கஷ்டமாகவே இருக்கும். எப்படின்னு கேட்டால் போட்டு வளர்த்து விற்றுருவோம். என்ன நம்ம கிட்ட ஒரு நிரந்தரமாக ஒரு குட்டி இருந்து பொட்டை குட்டி போட்டால் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்குன்னு ஆசைப்பட்டு கிடப்போம். ஆனால் எதுவுமே போட்ட மாட்டேங்களா. ஃபஸ்ட்டு கூட போட்டு இவங்க அம்மா போட்ட வந்து 2 கெடா குட்டி தான் போட்டாங்க போன பருவத்துலேயும். அதுமாதிரி இந்த ஐட்டம் போட்டு 2 பொட்டை குட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புளி ஆயிரமா நான் வாங்கி வந்து குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு மேலே அவன் புளி வாங்கி வந்து திட்டமாக நம்ம ஆடு ஓட்டி போகிறது நம்ம வேலை வந்து கரெக்டான டைம் உட்காந்து வீட்டில் இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து அழகாக உட்காந்து நிதானமாக புளி ஆஞ்சிடுவாங்க. நம்ம அந்த ஆடு ஓட்டி போகிறதுனால எங்கே புளி ஆகிறதுக்கு டைம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ திட்டத்தான் எடுத்து வச்சு நம்ம மட்டும் ஆஞ்சு கிடக்குறேன். அது இன்னொன்று கொஞ்சம் தான் அவ்வளோ புளி வந்து ஆஞ்சிட்டேன். ரோடு தான் கூடவே வச்சுக்கிறேன். இதே திட்டமாக கொஞ்சம் காய வச்சுக்கிறேன். இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நாளைக்குள்ளே ஆகிடும் புளி. ஆமாம் அது நானும் சிறு ஆஞ்சிட்டேன். ஆஞ்சி ஃபைனல் முடிவு எல்லாத்தையும் பப்பா தாழ்பையில் கொட்டி காய வச்சு 2 நாளைக்கு நல்லா சரக்காக காய வச்சு வாங்கி வச்சு சரியாக போகும். புளி ஆஞ்சி முடிச்சு வேலை சரியாயிடும். நானும் தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஆஞ்சு கிடக்குறேன். அதுவும் நம்ம வீட்டில் இருந்தால் ஆகிட்டுருக்கோம். ஆடு ஓட்டி போய் ஆடு மிஷின் வந்து பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடலாம். நல்லா ஆஞ்சி பாலில் வச்சுக்கிறேன். ஏன்னா புளி வந்து பிளாஸ்டிக் ஏனத்துல பாலில் வச்சாதான் ஒன்றும் ஆகாது. மற்ற சிறுவர் ஏனத்துலையோ மற்ற ஏனத்தில் வச்சாலும் புளி வந்து கரிச்சு அப்படியே வீணாயிடும். யானமே வீணாயிடும் சொல்லுவாங்க. மண்பாண்டத்துலேயும் சிறுவர் பிளாஸ்டிக் ஏனத்துல தான் வைக்கணும். இந்த புளியாவாட்டை வச்சு நம்ம வந்து பல்லாங்குழி விளையாடும் தானே? பல்லாங்குழி விளையாடலாம். புளியாவாட்டை வறுத்து வந்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம். நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறோம். சின்ன புள்ளி வந்து வறுத்து உரல வச்சு நல்லா இடிப்போம். தோல் வந்து அழகாக ஒன்னோட ஒன்று இடியாத தோல் வந்து இடைய வந்துடும். இடைய வந்துச்சுன்னா அழகாக நாங்கள் அதை ஊற வச்சு வெடிக்கலாம் பெறாக்கா சாப்பிட்லாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு பார்க்கலாம். நம்ம வருஷத்துக்கு ஒரு எட்டுனா இதெல்லாம் சாப்பிட்லாமே. வருஷம் கிடைக்குமா? புளி வந்து தெரு மேலே கொட்டையை எடுத்து தான் வைப்பாங்களே. நாம் வந்து கொட்டையோட வாங்கி வந்து இடித்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து வறுத்துற வானலை வச்சு வறுத்து தோல்லாம் எடுத்துட்டு ஏனத்தில் போட்டு ஊற வச்சிடலாம். வெடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம். பக்கத்துக்கு வந்து 7 2 வந்து 14 குழி இருக்கும். ஃபஸ்ட்டு பல்லாங்குழி அதான். நம்ம வந்து 2 பாகமும் விளாட்றதுல உனக்கு 7 எனக்கு 7 பிரிச்சுக்கும். பிரிச்சுன்னு விளாடுவோம். ஒரு குழியில் வந்து 5 இல்லை 6 போட்டு விளாடும் தானே? 5 தான். நான் அந்த கட்டையே வச்சிருந்தேன். இப்போ அந்த கட்டை எங்குதுன்னே தெரியல. காலமாக ஆயிடுத்து. கட்டை வச்சிருந்தேன் பல்லாங்குழி விளாட்ற கட்டை. சந்தையெல்லாம் போனால் விற்கும். சந்தையில் விழுப்புரத்து பக்கம் போனாலும் விற்கும். வாங்கி வந்து விளாட்லாம். நீங்கள் கூடுமா? நாங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து விளையாட பார்த்து இந்த சாயந்தரம் பாசனம் விளையாடக்கூடாது. விளக்கு வைக்கிற நேரத்தில் விளையாடக்கூடாது. வெள்ளிக்கிழமை விளையாடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் விளக்கு வைக்கிற நேரத்தில் விளையாடக்கூடாது. அந்தி சாயந்தரம் விளையாடக்கூடாது. மதியம் டைமில் அந்த டைமில் விளையாடலாம். ஏன்னா பொருள் பேராக்கா இருக்கட்டும் தான் விளையாடுவாங்க. நாங்களே வந்து விளையாடிக்கிறோம். இப்போ அதுக்கு அப்போ தான் செல்லில் லூடோலாம் விளையாட கற்றுக்கணும். தாய் பசங்க நான் இன்னும் தாய் கொட்டெலாம் வச்சுக்கிறேன். சரிம்மா. இதெல்லாம் பட்டை கட்டி நம்ம பொறுக்கி வறுத்து இடித்து ஊற வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். சரிம்மா. வாங்க நீங்களும் புளி ஆஞ்சி ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுறேன். ஆஞ்சாச்சு இன்னும் 3 கிலோ புளி இருக்குமா? இருக்கும். 3 கிலோ புளி திட்டம் இருக்குது. நம்ம ஆஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். சரிம்மா. பெரியம்மா வந்து பொறுமையாக ஆயிடுறாங்கம்மா. பெரியப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க அக்கா வீட்டுக்கு. அதனால ஆயிலம்மா சொன்னாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. இது இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நான் ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மெத்திலே போட்டாங்கன்னா நான் அதே வெளியே காஞ்சிதான். இங்கே அவங்க தான் போடவே முடியுது இல்லையா. மெத்த ஆடு ஓட்டம் வந்து போட மாட்டானு. ஆடு ஓயிட்ட பிறகு சேஷ்டி போடுவா. ஆனால் ஆடு ஓட்டின வரதான் சேஷ்டி அள்ளி வச்சிருவான். எனக்கு ஆடு வந்து வாய் வைக்கும் காலங்களை வச்சுருக்கிறதுனால ஓட்டி போகிறதுக்கு முன்னே போட மாட்டான். ஓட்டி வரத்துக்கு அள்ளி வச்சிருவான். அதான் மெத்தான் காயுது. சரிம்மா. சுத்தியலை வந்து உடச்சிருந்தா சீக்கிரம் இன்னும் ஃபாஸ்ட்டாக உடச்சிருக்கலாம். ஏன்னா நான் சுத்தியலை நசுக்கி கொடுத்துருந்தா நீ அந்த கொட்டையை போன எடுத்துகிட்டு இருப்பேன். நம்ம கிட்ட சுற்றி வேறு இல்லை. அதனால வந்து அரியாமலை சுத்தம் பண்ணிக்கலாம். சுற்றி அலை அடித்து சுத்தம் பண்ணுறதை விட அரியாமலை அடிச்சு சுத்தம் பண்ணால் ரொம்ப க்ளீனாக இருக்கும். வந்து கொட்டை சதுறது இல்லை, அப்படியே அந்த புளியிலே இருக்கும். இது வந்து நம்ம அரிஞ்சு எடுத்தனால கொட்டைக்கு எந்த சேதாரமும் ஆகாது, புளிக்கு எந்த சேதாரமும் ஆகாது. சூப்பராக பண்ணலாம். தலைவர் எங்கே போய் வந்து நிற்கிறாங்க? ஓடுறாரு வெளியே கொஞ்ச நேரம் சுற்றி கட்டு வர்றாரு. அப்படி மூச்சுட்டாங்க வெயிட்டாங்க. யாரும் பையனுக்குள்ள வந்து படுத்துறாரு. ஃபேன் கற்று தான் மணி நேரம் படுத்து தூங்கினாரு. இப்போ வந்து மூச்சு வாங்குறதுலாம் ஓடி ஓடிடுறாரு. பேசி எங்கள் பிள்ளை நானும் வளர்த்து இருக்கேன். அதுதான்
முக்கால் சூட்டில் எடுக்கணும், இல்லைன்னா கொட்டை வந்து தீஞ்சிடும். இதெல்லாம் வறுத்துட்டேன், எடுத்து நம்ம நல்லா தோலை நல்லா இடிச்சிட்டு ஊற வைக்கலாம். சரிம்மா. நாங்கள் பார்க்கலாம். அதில் 2-3 தோல் பிச்சுச்சு பார்த்தீங்களா? நான் தான் உடச்சேன். உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியலையான்னு. சூப்பராக இதே போதும் நமக்கு. நல்லா தோல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம். சரிம்மா. இங்கே பார்த்தாச்சு, நான் கல்லையெல்லாம் தீட்டி அழகாக எப்படி எடுத்துறேன் பாரு. அமி இருந்துன்னா குத்துரு வரல போட்டு குத்துவாங்க. இல்லை அமி லைட்டாக வச்சு தீர்த்துனாலும் விடுவேன். மட்டும் அமி எடுத்துட்டோம் இப்படி அழகாக பண்ணுறோம். அந்த தோல் எடுத்துட்டீங்க? ஆமாம். சீரகம் 10 கொட்டையாக போட்டு எடுத்துட்டேன். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வெடிக்கலாம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது வாயில் போட்டுன்னா நல்லா வெள்மையே செஞ்சிடலாம் பேராக. பள்ளி வெறுப்பும் அடங்கும், நம்மளுக்கு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படி எப்படி தீட்டி வைக்கணும். சரிம்மா. ஊற வச்சுட்டு படுத்தா காலைல பசு ஊறிடும் தானே? ஆமாம். மென்னு கடிச்சு சாப்பிட்ற தரும். பொசு ரொம்ப பொசு முடியாது. அதான் இப்போ வந்து பல்லால் கடிக்க முடியாது, காலைல ஒரு அளவுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுமாரி தான் இருக்கும். சூப்பராக. சரிம்மா. இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப நல்லா வறுத்து குத்துற வரல போட்டு குத்தி அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வைப்பாங்க. இந்த காலத்துக்கு எல்லாம் சாப்பிடுறாங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி எங்கள் அம்மா எங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரீங்க. திட்டமாக கிணத்துல எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். தண்ணி அப்பா என்ன சொன்னார், கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வாயில் போட்டு ஊற வச்சா மடுக்கு மென்று தின்னா பள்ளி விருப்பம் அடங்கும். தின்றதுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால மற்ற எடுத்து வைக்க சொன்னார். அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சலான்னா கிளாஸ் வச்சுருக்கேன். அவர் வந்து ஊற வச்சா பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். ஆனால் தனியாக மடுக்குன்னு தின்றதுக்கு பிடிக்குமா ரொம்ப. இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன். நான் என்ன 2-3 மணி நேரத்தில் ஊறிடும். இங்கே பார், நேற்று வந்து நம்ம ஊரில் 2 குட்டிஸ் வந்தாங்க. புதுசாக வந்தாங்க 2 பம்மல் குட்டி. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக எங்கள் ஆடு பார்த்த போகிறோம் ஆண் குட்டி கெடா குட்டி தான் போடுவாங்க. எனக்கு அது மன கஷ்டமாகவே இருக்கும். எப்படின்னு கேட்டால் போட்டு வளர்த்து விற்றுருவோம். என்ன நம்ம கிட்ட ஒரு நிரந்தரமாக ஒரு குட்டி இருந்து பொட்டை குட்டி போட்டால் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்குன்னு ஆசைப்பட்டு கிடப்போம். ஆனால் எதுவுமே போட்ட மாட்டேங்கல. ஃபஸ்ட்டு கூட போட்டு இவங்க அம்மா போட்ட வந்து 2 கெடா குட்டி தான் போட்டாங்க போன பருவத்துலேயும். அதுமாதிரி இந்த ஐட்டம் போட்டு 2 பொட்டை குட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருப்போம் இல்லையா, விற்காத கொள்ளாத நம்ம குட்டி. அதனால 2 பொட்டை குட்டி, 2 கருப்பு கலரு. அவங்க அம்மா கருப்புனால எல்லாம் கருப்பாக போடுறாங்க. நல்லா இருக்குதா? இது பேர் அப்பா என்ன வச்சாங்கம்மா? என்ன பேர் வச்சிங்க? மீனாட்சி காமாட்சி. மீனாட்சி காமாட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நான் நேற்றே சொன்னேன், நான் பேர் வச்சிடறேன் பாரு சொல்லிட்டு 2 பேருக்கு மீனாட்சி காமாட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இவர் முன்ன பட்டுக்குட்டி, இவர் பின்னால் பட்டுக்குட்டி. டிஃப்ரெண்ட் தெரியும் அழகா. பா சூப்பராக ஊறிடுது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற வேலை தான். கொஞ்சம் லைட்டாக ஊறாது, ஃபுல்லாக ஊறிட்டு மடுக்கு சத்தங்க கேட்குறோம். அது வந்து ஃபுல்லாக சப்சிடாக ஊறிட்டுன்னா அந்த சவுண்டு வரவே வராது. சூப்பராக சாப்பிட்றதுக்கு. யாராவது புளியங்கொட்டை வறுத்து இடித்து ஊற வச்சு சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க வந்து ட்ரை பண்ணி போகிறோம், சூப்பராகவே இருக்கும். நாங்கள் வந்து சூப்பராக ஊற வச்சு சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வந்துட்டா பாய்.